அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி ஞானசேகரனா அல்லது அந்த சாரா? யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இந்த வழக்கை அவசரமாக முடித்தீர்கள் என்று அண்ணாமலை அவர்கள் வீடியோ மூலமாக ஒரு ஆடியோ ஒன்றையும் இணைத்து வெளியிட்டுள்ளார். அதில் குறிப்பாக ஞானசேகரன் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது மாலையே விடுவிக்கப்பட்டவுடன் உயர் காவல் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியதும், குறிப்பாக மறுநாள் மீண்டும் கைது செய்யப்பட்டதும், விசாரணைக்காக ஒட்டுமொத்த விசாரணையும் தனது ஆதாரங்களை ஏற்கனவே அளித்ததோடு அமைச்சர் முதல் உயர் காவல் அதிகாரி வரை தொடர்பு கொண்டு அனைத்து ஆவணங்களையும் அளித்து விட்டாச்சு என்று ஆதாரத்துடன் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அந்த சார் ஒட்டுமொத்தமாக யார் என்று தமிழக மக்கள் மட்டுமல்ல, சட்டசபையிலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட்டத்தை நடத்தி இந்த வழக்கு புலன் விசாரணை மூலமாக இறுதியான தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யார் அந்த சார் என்று யாரும் இனி கூறக்கூடாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியிருந்தார். தற்பொழுது உண்மையாகவே அந்த சார் அமைச்சர் மா. சுப்பிரமணியாக இருக்கக்கூடும் என்று மறைமுகமாக அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். அடுத்து 48 மணி நேரத்திற்குள் ஆதாரத்தையும் அண்ணாமலை அவர்கள் வெளியிடுவார். அந்த ஆடியோ மற்றும் ஆதாரத்தில் ஞானசேகரன் கடைசியாக கைது செய்யப்பட்ட பிறகு மாலை விடுவிக்கப்பட்ட நேரத்தில் யாருக்கெல்லாம் பேசினார் என்பதை ஆதாரத்துடன் நான் வெளியிடுவேன். அதற்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் திருப்புமுனையாக மாறும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் பாஜக தலைவராக செயல்பட்டவர்தான் அண்ணாமலை அவர்கள். தற்பொழுது அனைத்து ஆவணங்களையும் வெளியிட்டால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக மாறும், அமைச்சர் கைது செய்வது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை திமுகவின் அமைச்சராக இருந்தால் அதிகபட்ச தண்டனை என்ன கொடுக்கலாம் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.